Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பூண்டு தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு தோசைக்கு நம்ம இன்னைக்கு பூண்டு சட்னி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, 8 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அதாவது 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்க்கும்போது இன்னுமே இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு தோசை தவாவில் கல் நல்லா சூடாகிட்ட பிறகு நார்மலான நம்மளோட தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு மெலிசாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த தோசை நம்ம 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வைக்க போகிறதில்ல, ஒரு சைடு மட்டும்தான் வேக வைப்போம். அதனால் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. தோசை ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு தோசை கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தோசையோட மேல் பகுதியை தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்தும் வரும், அதே சமயம் மெலிசாவும் நமக்கு தோசை கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்ட பிறகு தோசையோட ஓரங்கள்லேயும் தோசைக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு சட்னியை இந்த தோசைக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சட்னி இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா வதக்கும்போது காஷ்மீரி ரெட் சில்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசை ஃபுல்லாகவே இந்த சட்னி படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக இதுக்கு மேலே எண்ணெய் விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு தோசை பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷ்ஷாக எதுவுமே இல்லாமல் அப்படியே இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.